தளபதி மாதிரி ஒரு நல்ல தலைவனை பார்த்துக்கவே முடியாது. இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பப்போ அவர் எல்லோரும் நிற்க வச்சு ஒரு ப்ராமிஸ் பண்ண வச்சார். சமங்க அவரம் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எதுவுமே யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. எல்லோரும் சொல்கிறீங்க தாவேக்காவை எல்லோரும் கை விட்டாங்கன்னு. தாவேக்காவை அவங்க கையை உள்ள தளபதி விஜய்க்கு தெரியும் யாரை கூப்பிடணும். அவர் ஊழல் அற்ற ஆட்சியை தான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க மக்களே, எல்லா பாலிட்டிஷியனும் அவங்க கட்சியை ஆரம்பித்தது எதுக்குன்னா ஊழல் பண்ணதான், சம்பாதிக்க தான், மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக வரலை. அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா கூட்டணிக்குள்ளே சேராமல் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நின்றுருப்பாங்க. தனியாக தளபதி நிற்கிற மாதிரி இல்லை, தளபதி கூட போய் கூட்டணி சேர்ந்துருப்பாங்க. ஆனால் எந்த கட்சியும் நம்மளுக்காக ஆரம்பிக்கவே படலை. அவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக மட்டும்தான். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, 31 கட்சியும் ஊழலுக்காக மட்டுமே தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் போய் டிஎம்கேல சேர்ந்துட்டு ஊழல் பண்ண போயிருக்காங்க. ஒரே ஒரு பர்சன் அடிக்கிறதுக்கு 31 கட்சி போராடிட்டுருக்காங்க. புரியுதா யார் நல்ல தலைவன்ட்டு? காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, அது நம்ம காசு தான். அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு நீ எனக்கு ஓட்டு போடலான்னு தெரிஞ்சிடும் உங்களை மிரட்டினாங்கன்னா அதெல்லாம் பொய். நீங்கள் போடுற ஓட்டு யாருக்குமே தெரியாது. நீங்கள் காசை வாங்கிக்கோங்க, ஓகேன்னே சொல்லுங்கள். நீங்கள் போடுற ஓட்டு உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. தயவு செய்து டிவிகேக்கு மட்டுமே ஓட்டு போடுங்க. அவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டு அவ்வளோ பெரிய ஹைக்கில் இருந்துட்டு வராரு. வெளியில் போனாலே மாநாடு தான் இருக்குது. அவர் பாவம், தயவுசெய்து அவரை கை ஊட்டுறாதீங்க. அந்த மாதிரி ஒரு தலைவனை நம்ம மிஸ் பண்ணோம், அவ்வளோதான், செத்தோம். 2026 மேக்கு அப்புறம் எல்லாரும் காலி, யாரும் வாழவே முடியாது. தயவுசெய்து டிவிகேக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். தளபதியை மட்டும் உட்கார வைங்க. தளபதி மட்டும்தான் மக்களுக்காக வராரு, வேறு எந்த கட்சியும் வரல. நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லாம் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறாங்க, ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் கிரவுண்டில் எல்லாம் வில்லனாக இருக்கானுங்க மனசுக்குள்ளே. அது ஹீரோவாக வாழ்க்கையிலையும் நிஜத்துலேயும் சினிமாவிலையும் நடிச்சிட்ருக்க ஒரே பர்சன் தளபதி விஜய் மட்டும்தான். உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருமே நல்லது நடக்கும். ப்ளீஸ் டிவிகேக்கு மட்டுமே ஓட்டு போடுங்க. தளபதி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க.